அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் ரிசல்ட் பற்றின ஒரு அப்டேட்டு தான். ஆனால் பாருங்கள், தொடர்ந்து உங்களுக்கு 4 மாவட்டங்களில் ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க இது வரைக்கும். ஃபஸ்ட்டு திருப்பத்தூர், அப்புறம் திண்டுக்கல் மாவட்டம், அப்புறம் சிவகங்கை, அப்புறம் லாஸ்ட்டாக இப்போ திருவண்ணாமலை ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது தொடர்ந்து நெக்ஸ்ட்டு எந்த மாவட்டம் பப்ளிஷ் பண்ணுவாங்க அப்படின்ட்டு எதிர்பார்த்துட்டு இருக்கிற நிலையில் ஆனால் கெஸ் பண்ணவே முடியல. பாருங்கள், எந்தெந்த மாவட்டம் பப்ளிஷ் பண்ணுவாங்க அப்படின்ட்டு சொல்ல முடியல. ஏன்னா அப்டேட் அந்த மாதிரி தான் இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் சரியான முறையில் அப்டேட் கிடைச்சாலும் ஸோ நம்ம எதிர்பார்த்த மாதிரி அதே மாவட்டம் பப்ளிஷ் பண்ணாமல் அதுக்கு மாற்றாக வேறு மாவட்டம் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஆனால் நமக்கு எப்படியோ ஒவ்வொரு மாவட்டம் பப்ளிஷ் பண்ண நல்லது அப்படின்ட்டு ஒவ்வொரு மாவட்டம் எதிர்பார்த்து தான் இருக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் எந்த மாவட்டம் பப்ளிஷ் பண்ணுவாங்க அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்டிருக்காங்க. ஸோ நானும் அப்டேட் கொடுத்து தான் இருக்கேன் உங்களுக்கு. ஆனால் ஒவ்வொரு டிஆர்பி தகவல் அடிப்படையில் பார்க்கும்போது அவங்க ஒரு டேட் சொல்கிறாங்க. ஆனால் அந்த டேட்டுக்கும் இந்த டிஆர்பி அதாவது இந்த ஆடியோ தகவலுக்கும் சம்மந்தமே இல்லை. ஏன்னா காலையில் சொல்லியிருப்பாங்க, இந்த மாதிரி இன்னும் 10 days இருக்குது, இன்னும் ப்ராசஸ் போயிட்டுருக்கு, இன்னும் ஆர்டர் வரல அப்படிம்பாங்க. ஆனால் ஈவினிங் பாருங்கள், அதே மாவட்டம் சொன்ன மாதிரி போன தடவை அப்படி தான் நிறைய நடந்துச்சு. அதனால தான் உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு காலையில் பேசியிருப்போம், அந்த மாதிரி லேட்டான்னு சொல்லுவாங்க. ஆனால் ஈவினிங் பார்த்தா ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த லெவலில் தான் டிஆர்பியோட தகவல் இருக்கும். ஸோ அது ஒரு பக்கம் இருந்தாலுமே சரி, அடுத்து எந்த மாவட்டம் பப்ளிஷ் பண்ணுவாங்க அப்படின்ட்டு நம்ம ஒரு சின்ன அப்டேட் தான் இது. ஏன்னா நாளைக்கு, அதாவது இன்றைக்கி சொல்லியிருந்தேன் வேலூர் மாவட்டம் அப்படின்ட்டு. ஆனால் வேலூர் மாவட்டம் பண்ணாமல் திருவண்ணாமலை விட்டுருக்காங்க. ஸோ ஏதோ ஒரு மாவட்டம் வந்துச்சு, அதான் நல்லது இப்போதைக்கு. ஆனால் அடுத்து எந்த மாவட்டம் வரும் அப்படின்ட்டு ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. ஆனால் நாளைக்கு தூத்துக்குடி மாவட்டம் எதிர்பார்க்கலாம் அப்படி மாதிரி ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு. அதை தொடர்ந்து உங்களுக்கு நிறைய பேர் ராமநாடு, அதாவது உங்களுக்கு இந்த தென் மாவட்டங்கள்லாம் தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரியில் நிறைய கட்டிட்டு தான் இருக்காங்க. ஸோ போன தடவை பாருங்கள், கன்னியாகுமரியில் சீக்கிரமான முறையில் விட்டுட்டாங்க. ஆனால் இந்த வாரம் கொஞ்சம் லேட் பண்ணுறாங்க. ஸோ தென் மாவட்டங்களில் இன்னும் எதுவும் பப்ளிஷ் பண்ணலை. மேக்ஸிமம் நாளைக்கு ஏதாவது தூத்துக்குடி மாவட்டத்துக்கு ரிலீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்ட்டா. அதை தொடர்ந்து உங்களுக்கு திருநெல்வேலி, தென்காசி, இந்த மாதிரி உங்களுக்கு கன்னியாகுமரி, தென் மாவட்டங்களும் வர ஆரம்பிச்சிடும். அப்புறம் ராமநாடு, உங்களுக்கு திருச்சி, மதுரை, அதை தொடர்ந்து உங்களுக்கு எல்லா மாவட்டங்களும் ரிசல்ட் பப்ளிஷ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. சரி, இப்போ நெக்ஸ்ட் எந்த மாவட்டம் வரும் அப்படின்னு கெஸ் பண்ண முடியல. ஆனால் ஒரு அப்டேட் கிடச்சிருந்தாலும் நம்ம ஷேர் பண்ணுறோம். ஸோ அதே மாதிரி பக்காவாக அதே மாதிரியான ஒரு மாவட்டம் விடுறது கிடையாது. ஸோ அது நல்லாவே தெரியும் உங்களுக்கு. ஆனால் இருந்தாலுமே சில மாவட்டங்கள் அக்யூரேட்டாக இந்த டேட்டு சொன்னாங்கன்னா அதே மாதிரி வரதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதை தொடர்ந்து நம்ம ஒரு சின்ன அப்டேட்லாம் கொடுத்து தான் இருக்கேன் உங்களுக்கு. மேலே என்ன அப்டேட் கிடச்சா நான் ஷேர் பண்ணுறேன். அதை தொடர்ந்து பாருங்கள், இப்போ திருவண்ணாமலைக்கு ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அதை தொடர்ந்து உங்களுக்கு வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா மொத்தம் 120 வேகன்சி கிட்ட நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. ஆனால் விட்டது 118 வேகன்சி விட்டுருக்காங்க. அப்போ 2 வேகன்சி கம்மி பண்ணியிருக்காங்க அப்படி மாதிரி ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தார். ஸோ இது நான் நோட்டிஃபிகேஷன் நான் சர்ச் பண்ணி பார்க்கல. ஆனால் 2 வேகன்சி கம்மி பண்ணியிருக்காமல் சொல்கிறாரு. ஆனால் இது வரைக்கும் ஆச்சு கிட்டத்தட்ட 3 மாவட்டங்கள் வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணி தான் விட்டுட்டு இருக்காங்க. ஆனால் அடுத்து இந்த வேகன்சி ஃபில் பண்ணியிருக்காங்க. இப்போ இதுக்கு அப்பாயின்மெண்ட் லெட்டர் எப்போ வரும், பணி அமர்த்தப்பட்டதா அல்லது பணியில் சேர்ந்துட்டாங்களா அப்படின்ட்டு நிறைய பேர் கொஸ்டின் கேட்குறாங்க. அதை பற்றி வீடியோ போடுங்க அப்படின்ட்டு. இது வரைக்கும் ஆச்சு, போன தடவையும் இப்போவும் இந்த சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் என்று கேட்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வேக்கன்சி இப்போ எடுத்து எக்ஸாம்பிளாக திருவண்ணாமலை 118 வேக்கன்சி ஃபில் பண்ணியிருக்காங்க. இந்த 118 பேரில் நம்ம எவ்வளோ பேர் எவ்வளோ சேனலில் கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த 118 பேர் செலக்ட் ஆகிருக்காங்க. ஒருத்தராவது ஒரு கமெண்டில் நான் செலக்ட் ஆகிருக்கேன், நான் இதன் அடிப்படையில் தான் செலக்ட் ஆகிருக்கேன் அப்படின்னு ஒருத்தங்க கூட இது வரைக்கும் கமெண்ட் பண்ணதில்லை, சொன்னதில்லை, இன்ட்ரோ கொடுக்கல. ஸோ அதை தேடிட்டு தான் இருக்கிறேன். ஆனால் தேடலாம் கிடைக்காத ஒரு பொக்கிஷமாக இருக்குது. தேடலாம் கிடைக்காதுன்னு நினச்சிட்டு இருக்கேன். மேக்ஸிமம் கிடைக்காது. அதை பற்றின வீடியோவும் போட முடியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா கிடைச்சதானே சொல்ல முடியும். ஏன்னா அது ஒரு மறைமுகமாகவே இருக்குது. ஆனால் பாருங்கள், இந்த டாப்பிக்கை பற்றி பேசுகிறதே வேஸ்ட்டு. அதை இப்படியே விட்டுலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் லெட்டர் எப்படியும் மேக்ஸிமம் 3 days ப்ராசஸ் தான் உங்களுக்கு வந்துடும். அவங்க பணிலாம் ஜாயின் பண்ணிடுவாங்க, அதாவது ஜாபில் ஜாயின் பண்ணிடுவாங்க. அவங்க ஒர்க்கிங்லாம் இது வரைக்கும் இப்போ ஃபஸ்ட்டு திருப்பத்தூர் மாவட்டத்தில் இதுக்குள்ளே அவங்கள ஒர்க்குக்கு போயிருப்பாங்க. ஆனால் யாரும் ஒருத்தர் கூட சொல்லலை. ஸோ அதை பற்றின வீடியோலாம் பதிவு பண்ணுறது வேஸ்ட்டு. ஆனால் கண்டிப்பாக வருவாங்க, என்னோடய லைனுக்கு கண்டிப்பாக வருவாங்க. ஆனால் இப்போ போன தடவை பேஜெலாம் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அவங்களும் வந்துட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் எப்போ அவங்க ஜாயின் பண்ணாங்க, அவங்களோட பணி எப்படி இருக்குது அப்படின்ட்டு என்கிட்ட ஷேர் பண்ண தான் செய்கிறாங்க. இருந்தாலும் எதுவுமே நான் உங்களுக்கு ஓப்பனாக ஒரு வீடியோ போட முடியலை உங்களுக்கு. ஸோ அதை பற்றின டாபிக் வேண்டாம். நீங்கள் மறைமுகமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸு அல்லது உங்களுக்கு தெரிஞ்சு யாராவது ஒர்க் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களோட கேட்டு இந்த விவரத்தெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம என்னென்ன மாவட்டம் வருதோ அதை பற்றின ஒரு கான்செப்ட் தான் அடுத்து நம்ம அப்டேட்டை கொடுத்துட்டே இருக்கிறேன் உங்களுக்கு. அதை பற்றி நான் பேச போகிறேன்.
சரி, இப்போ நெக்ஸ்ட்டு வந்து எந்த மாவட்டம் வரும் அப்படின்ட்டு நம்ம வெயிட் பண்ணிட்டே இருப்போம். அது தொடர்ந்து உங்களுக்கு 4 மாவட்டம் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து அடுத்தது மாவட்டம் வந்துகிட்டே இருக்கும். ஜூன் 1ல் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் உங்களுக்கு. அதாவது ஜூன் 10க்குள்ளே உங்களுக்கு ஒரு 15 மாவட்டம் வந்து உங்களுக்கு பப்ளிஷ் பண்ணி முடிச்சிருவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். நான் இப்போ சொன்னது உங்களுக்கு ராங்காக கூட இருந்தாலும் என்னோடய வீடியோவில் போய் ஒரு 5 வீடியோக்கு முன்னால் போய் பாருங்கள். நான் கண்டிப்பாக பேசியிருப்பேன். உங்களுக்கு அப்டேட் கொடுத்துருப்பேன் உங்களுக்கு. அதாவது ஒரு 15 டிஸ்ட்ரிக்ட் வந்து கண்டிப்பாக ப்ராசஸில் பண்ணி முடிச்சிருவாங்க, கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க ஜூன் 10க்குள்ளே சொல்லியிருந்தேன். இன்றைக்கி ஜூன் வந்து 5th உங்களுக்கு நல்லாவே தெரியும். உங்களுக்கு 4 மாவட்டம் பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. அதை தொடர்ந்து உங்களுக்கு அடுத்தடுத்து மாவட்டம் பப்ளிஷ் பண்ணிட்டே இருப்பாங்க. எந்தெந்த மாவட்டம்ன்ட்டு கண்டிப்பாக உங்களுக்கு வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க. கண்டிப்பாக சொல்கிறேன் உங்களுக்கு. அப்டேட் கிடச்சா ஷேர் பண்ணுறேன், நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஒவ்வொரு வீடியோக்கும் வந்து நம்ம சப்ஸ்கிரைபரில் நிறைய பேர் ஆதரவு கொடுக்குறாங்க, தேங்க் பண்ணுறாங்க. அது அவங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். மேக்ஸிமம் வந்து இன்றைக்கி ஈவினிங்கு அப்புறம் நைட்டு ஏதாவது எதிர்பாருங்க. ரிசல்ட் வர்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஒவ்வொரு நொடியும் உங்களுக்கு ரிசல்ட்டு வந்து வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. செக் பண்ணிட்டே இருங்க. மேக்ஸிமம் வந்து நாளைக்கு ஃப்ரைடே, நாளைக்கு இன்றைக்கி நைட்டு அல்லது மார்னிங் காலையில் இந்த மாதிரி ஏதாவது ரிசல்ட் வந்து பப்ளிஷ் பண்ணிடுவாங்க. அப்படி பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பாக வீடியோ போடுறேன்.